ஸ்குவாட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு இந்த மொட்டை மாடில் ஒன்றே கேட்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா கேட்டாதீங்க. பர்சனலாக கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த ஸ்குவாடு தெரியும் நம்ம எப்படி இருந்தோன்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மேனாக நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் மேன் தான். நம்ம தள்ளுவண்டி கடை போடும்போதே நம்மளோட சொந்த பிஸ்னஸ் தான் அது தள்ளுவண்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது நம்ம இன்னொரு பிஸ்னஸ் அடி எடுத்து ஆல்ரெடி இன்ஸ்டாலெலாம் பயங்கரமாக வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்த எல்லா சொல்லுக்கும் நன்றி. கிட்டத்தட்ட ஏன்னா ஃபஸ்ட்டு இது மேபி ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்க்காதவங்களுக்கு நான் புதுசாக சொல்லிடுறேன். நம்ம வந்து ஏஜே கன்செஷன். ஸோ இது வாயில் வரல கன்செஷன்ட்டு, பட் இது வேணால் வராமல் இருக்கலாம். பட் நம்ம ஒர்க்கு தரமாக இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் நினைப்பேன். ஸோ புதுசாக ஒரு பில்டிங், அதாவது எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு இல்லம் கட்டணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த கனவு இல்லத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சிடும். ஸோ கீழே நம்பர் கொடுக்குறேன். ஸோ 786-887-786 கால் பண்ணி ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளோட நல்ல டெக்னிக்கல், அதாவது சீனியர் இன்ஜினியர்ஸ் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு புதுசு, பட் நம்மளோட இன்ஜினியர்ஸ் அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸான கிட்டத்தட்ட பல பிரம்மாண்டமான வீடுகள் கட்டின இன்ஜினியர்ஸ் தான். வாயிலே இன்ஜினியர்ஸ் நீலாம் வந்து பில்டரான்னு கேட்காதீங்க. பட் நம்ம ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்பிக்கையாக, ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2199 ரேட்டுக்கு அது குவாலிட்டியான செங்கல், குவாலிட்டியான சிமெண்ட்ன்ற மாதிரி வச்சு சூப்பராக கட்டிட்டு இருக்கோம். அண்டு ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாவில் போட்ட ரீல்ஸ்க்கே என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னடா உனக்கு தெரியும் நீ படிச்சிருக்கேன்லாம் கேட்டாங்க. பட் நான் படிக்கலன்னா, நான் 10வது தான் படிச்சிருக்கேன். பட் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும் எனக்கு, அதனால் அதில் நான் அனுபவம் இருக்குது. அண்ட் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடாச்சும் கட்டியிருக்கீங்களா நீங்கள் சொல்லிட்டு நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுது. பட் நம்ம ஸ்குவாடுக்கு வந்து ரீல்ஸ் பார்த்தோம், ஷார்ட்ஸ் பார்த்தோம் இப்போ தான் ஒரு 3 days 4 days முன்னாடி தான் தெரியும். பட் நாங்கள் பிளான் பண்ணது 6 மாதத்துக்கு முன்னாடி. நானும் வாசனும் சேர்ந்து பண்ணோம். ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபவுண்டர் நான் வாசன் 2 பேரும் சேர்ந்து பண்ண பிளானு. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீடை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லாதனால நாங்கள் இன்வெஸ்டர் வச்சு ஸோ நம்மளோட இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டியிருக்கோம். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்ணனூரில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் நம்மளோட வீட்டோட ஹோம் டூரே இன்னும் காட்டல. அண்ட் நம்ம கட்டின நம்ம முதல் வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கும் இருக்குது. ஸோ நம்ம மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ஸ்குவாட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா ஸ்குவாட்? ஏன்னா வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சவனுக்கு எல்லாமே நடக்குதும் போது ரொம்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பிளஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஆசை, வீட்டுக்கு லோன் போயிட்டு அந்த லோனை ஃபுல்லாக முடிச்சிடணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா BMW கார் வாங்கணும் ஸ்குவாட். எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஏன்னா நான் வந்து BMW கார் வாங்கணும் எப்போ சொல்லியிருப்பேன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி என் லவ் ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன். BMW கார் வாங்கணும் ஸ்குவாட். அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் ரைடு போகும்போது லிஃப்ட் எடுத்து போகல அப்பயே சொல்லியிருப்பேன் BMW கார் வாங்கணும் ஸ்குவாட். அப்புறம் கார் மாடிஃபிகேஷன் போயிருப்பேன் அப்பயே சொல்லியிருப்பேன் BMW வாங்கணும் ஸ்குவாட். பட் ஆனால் இப்போதைக்கு வாங்க முடியாது. எல்லாம் பிஸ்னஸ்லேயே பண்ணிட்டு இருக்கோம். செலங்களா கொஞ்சம் கம்மிங்கப்பா வீடியோ எடுத்துட்டீங்க. ஸோ என்ன ஒரு தடைகள் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக முறியடிச்சிட்டு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கு. அண்ட் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன்ல பக்காவா பிளானோட எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்து உங்ககிட்ட வீடு சாவியோட கொடுத்துருவாங்க. ஏன்னா எது எங்க ஆர்கிடெக்ட் எது பண்ணணும், எங்க டிசைன் பண்ண நல்லா இருக்கும் எதுவுமே தெரியாம இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ மீது எல்லாமே வந்து நான் போக பண்ணிக்க மாட்டோம். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ உண்மையிலேயே வாயில தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வரல, ஆனால் செயலில் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 6 மாதத்துக்கு முன்னாடி. பட் நீங்கள் பார்த்தது ஜஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணோம். ஏன்னா போன வாட்டி பிக்ஸாப்பில் வந்து ஜிபிஎஸ்சில் நடந்த தப்பு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கம்பெனியில் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னால் கரெக்டாக பிளான் பண்ணி நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது ஒன்று கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இது ஒன்று அங்கே வந்து கட்டி விற்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினது ஸ்குவாட். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு கட்டினது. ஸோ நம்மக்கிட்ட வந்து போனால் லக்ஸுரி கோடி ரூபாயில் கட்டவும் தெரியும், அந்த எவ்வளோ பட்ஜெட்லையும் கட்ட தெரியும். இது வந்து பட்ஜெட்டில் கட்டின வீடு. ஸோ இந்த வீடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடை காமிச்சிடுறேன். எல்லா மிடில் கிளாஸும் வாங்கணும் ஆசைப்படுற ஒரு ரேட்டில் தான். அதுவும் சென்னைக்கு மிக அருகில் சென்னைக்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக
திருநென்னூரா அந்த பேர் வாயில வரல. திருநென்னூர் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து திருநென்றூர். கரெக்டா சொல்றாங்க. திருநென்றூர்ல நம்மளோட எக்ஸாக்டா இருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையை சொல்றேன், கிட்டத்தட்ட இந்த வீடு நான் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு அப்டேட் பண்ணி மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு கடத்துல சொல்லிடலாமா அப்படின்னு வச்சிருந்தேன். இல்ல போன வாட்டி எதுவுமே தெரியாம பண்ண தப்ப இதை வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிருப்போம். அந்த நம்ம அம்மா அங்க உட்காந்துருக்காங்க அப்படியே அங்கே உட்காந்துருக்காங்களா. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வரேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கிட்ட பேமெண்ட் வாங்கி பண்ண விஷயம் இது. ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போகலாம். வீட்டோட அது உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு பயங்கரம் 1000 ஸ்கொயர் எவ்வளோ பெருசாக தெரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹால் வச்சாச்சு. அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் ரூமு. ஸோ 2 BHK 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. ஸோ எவ்வளோ வந்து நான் சொல்றேன், கிங்ஸ் அதாவது பெரிய ரூம் தான். ஆனால் வந்து இது சில்ட்ரன்ஸ் ரூம் சொல்லிக்கலாம். அதுலேயே வந்து உள்ள அட்டாச் பாத்ரூம் வித் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கூட நல்லா இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் ரூம். ஸோ பயங்கரமாக ஒரு சூப்பராக இது எதுவுமே இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இருக்கு. ஸோ இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதும் நம்ம ஏஜே ஸ்பாட், அதாவது ஏஜே ஸ்பாட் நம்ம ஏஜே கல்ச்சர்ஸ் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டை எப்படி வாங்குது ஸோ எல்லாமே இருக்கும். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைல்ஸ். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பார்த்து கட்டுறது ஸ்பாட். கிச்சனை கட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ ஒரு ஹோம் டூர் மாதிரி இதுவும் நம்ம ஹோம் தானே. ஸோ நம்மளோட ஹோம் டூர் மாதிரி தான் கணக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா, ஒரு 2 வருஷம் முன்னாடி சொந்த வீடே இல்லாத ஒருத்தருக்கு ஹோம் டூர்ன்ற காமிச்சேன், வாடகை வீடு ஹோம் டூரை காமிச்சேன். இப்போ இன்னும் ஏன் நான் ஒரு சொந்த வீடு வாங்கி அதே ஹோம் டூர் காட்டேன். நம்ம கட்டின வீட ஹோம் டூர் காட்டுறதுலாம் வேற மாதிரி இருக்குது. சத்தியமா அது எப்படி எக்ஸாக்ட் பண்ணி சொல்றதுன்னே தெரியல. இது வந்து இங்கேயும் வந்து நம்ம கபோர்ட்லாம் அடிச்சு சூப்பரா மாடல் கிச்சன் வைக்கலாம். அதுக்கான எல்லாமே இருக்கு. வெளியில ஸ்பேசஸ் காட்டுறேன். வெளியிலும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்பேசஸ் இங்க இருக்கு. இதை நினைச்சா இன்னும் பயங்கரமா மாடலா காட்டலாம். பட் வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் பெஸ்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஸோ பிரைஸ் எவ்வளோன்னு வந்து பாருங்க. இந்த வீடும் கிட்டத்தட்ட இந்த வீடை பார்த்துக்கோங்க. இந்த வீடும் அப்படியே வாங்க காட்டுறேன் ஸ்குவாட். இந்த வீடும் பார்த்துக்கோங்க, இந்த வீடும் பார்த்துக்கோங்க. சேம் ஒரே டைப்ல கட்டின வீடு. ஸோ கரெக்டாக எந்த இடத்துலன்னா திருநென்றூர். கரெக்டா நம்ம ஊர் பேர் எனக்கு தின்னனூர்னு சொல்லி தாங்க வாயில வரும். திடீர்னு இன்னைக்கு தான் வந்து பார்த்தா திருநென்றூர் அப்படின்னு என்ன ஐயோ வாயில வரலையே. நான் இது கரெக்டா என்னன்னு நான் சொல்லுவாங்க திருநென்றூர். நான் வந்து எப்பவுமே தின்னனூர் சொல்லி நான் அப்பத்துல இருந்தே வந்துட்டு இருந்தேன் தின்னனூர் சொல்லி. ஸோ இந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட்ல உள்ள இருக்க ஒரே வீடு தான். ஸோ உள்ள பாருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம், அப்புறம் அவங்க கிச்சன் அண்ட் 2 அட்டாச் பாத்ரூமோட இருக்கும். வேணும்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வச்சுக்கலாம். வெளியில் காமன் பாத்ரூம் மாதிரி ஒன்று வெளியே வைக்கிறதா வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடோட ரேட் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தின்னனூர் நம்மளோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இல்லை 500 மீட்டர் நடந்து போனால் வந்து பார்த்தீங்கன்னா தின்னனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அம்பத்தூர், திருமலவாயில், அண்ணனூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி, பட்டாபிரம், தின்னனூர் 6 ஸ்டேஷன். அதாவது எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ரெயினில் வந்து சின்ன ஸ்டேஷன் இருக்கு. சரியா தெரியலடா. நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தின்னனூர் வந்து பெரிய ஸ்டேஷன். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தேன்டா ஆவடியில் வந்து 10 ரூபா டிக்கெட்டில் படம் பார்க்கறதுக்கு. அப்போ ஞாபகம் வச்சு அம்பத்தூரில் படித்தேன், குப்தா ஸ்கூலில் படித்தேன். ஸோ அப்போ வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி என்னென்ன ஸ்டேஷன் இல்லை. ஆனால் காரில் அம்பத்தூர்லேருந்து வரும்போது அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது. கரெக்டாக ஆகும், 25 நிமிஷம் ஆகுது. இதுவும் பயங்கர டெவலப்பான ஏரியா தாங்க ஸ்பாட். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. சிங்கிள் பிளான் தான் பைபாஸ் வருது. அந்த சீன் ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் மாதிரியே பேசி வச்சிட்டீங்க என்ன. நான் ஒரு யூடியூபர், ஐ எம் ஒரு ஆக்டர். இது வந்து 20 அடி ரோடு ஸ்குவாட். அது கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் பார்த்து தான் வாங்கியிருக்கோம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியும், எங்களாலையும் கட்ட முடியும், வீடு கட்ட முடியும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த வீடை விட பிரம்மாண்டமாகவும் கட்ட முடியாது. அடி பட்ஜெட் என்னடா பட்ஜெட் சொன்னேன்,
பட்ஜெட் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கேட்பீங்க. அண்ட் இப்போ இங்கே இருக்க லேண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20, அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு மேலே வருது, 26 லட்சம் கிட்ட வருது. அண்ட் இதில் வந்து நீங்கள் வீடு கட்டணும்னா இது வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும், பிளான் அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் போர் வாங்கணும், அப்புறம் எலக்ட்ரீஷியன் வாங்கணும், செப்டி டேங்க் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடாகவே அமைஞ்சிச்சு. இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 48 லட்சம். ஜஸ்ட்டுன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் 48 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இப்போ வந்து உடனே வந்து பால் காய்ச்சிட்டு கொடுத்துட்டு வந்து சென்னையில் எங்கே மீன்லாம் வாங்க போனோம் சார், இடம் மட்டுமே 65 லட்சம் வருது. இந்த விட நீங்கள் 48 லட்சம் கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் கீழே நம்பர் திரும்பவும் தரேன். ஸோ கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வீடு கட்டி தரணும், உங்ககிட்ட லேண்ட் இருந்து அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும். பட் நம்ம கிட்ட ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2199 ஸ்டார்ட்டு. பெஸ்ட்டாக குவாலிட்டியாக எல்லாமே வந்து தரமாக இருக்கும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர்ஸும் இருக்காங்க அண்ட் ஆர்கிடெக்ட்ஸும் இருக்காங்க. குவாலிட்டி கண்டிப்பாக உங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டி, என்ன மண் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செங்கல் யூஸ் பண்ணுறோம், என்ன கம்பி கட்டுவோம், கம்பி வச்சு கட்டுவோம், எல்லாம் குவாலிட்டியான கம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பில்லோட உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவோம். மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக பண்ணுறோம். வெளியிலையும் விசாரிங்க ரேட் என்ன அளவுக்கு பண்ணுறாங்க. பட் நம்மகிட்டையும் வந்து விசாரிச்சுக்கோங்க, கரெக்டாக பெஸ்ட்டாக தருவோம். நீங்கள் அம்பத்தூரில் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் வாங்கணும்னா நினச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 லட்சத்துலேருந்து ஒரு அரௌண்ட் 70 லட்சம் அம்பத்தூர் ஆகுது. ஆவடியிலுமே வந்து எக்ஸாக்டாக விலை ஏறிடுச்சு. ஆவடிக்கு பக்கத்தில் நம்ம திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் கட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து கட்டி பார்த்த இதனால வந்து பார்த்தீங்கன்னா தரத்தில் எந்த குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டாக கட்டுறது ரொம்பவே பெஸ்ட்டாக கட்டும். இதை வச்சு தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வரும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த இடத்துல நின்று நான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ். 6 மாதம் நம்ம ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வழிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ பேச வேணாம், ஏன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போகிறேன். இந்த பில்டிங் வந்து உருவானதுலாம் அதுக்கு ஒரு பயங்கர ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அன்ஸ்கார் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வீடு கட்டணும், உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது, ஸோ லோன் போட்டு வீடு கட்டணும். நம்ம சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்து சூப்பராக பக்காவாக, அதாவது வீடு எப்படி கட்டுறது எந்த பிளானுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானாகவே வீடு விசுவலாகவே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5-6 மாடல் காமிச்சு இப்படி தான் விசுவலாக உங்கள் வீடு வரப்போகுதுன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி காட்டிடுவோம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் உண்மையை சொல்கிறேன், இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வேலைக்கும் கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஒரு நாள் பிளான் பண்ணி இன்டர்வியூ, நம்மளோட சீனியர் இன்ஜினியர்ஸ் இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் சும்மா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ணலாம். மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முடிச்சுட்டு நான் வீடியோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கார் ஓகே ஸ்கார், இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இன்னும் ஒரு குட் நியூஸாக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு பயங்கரமான சந்தோஷமான ஒரு குட் நியூஸ் தான். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு கண்ட்ரி ரைடு போக போகிறோம். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தமிழ்நாடு ரைடு போகலான்னு இருந்தேன். பட் வந்து ஒரு பெரிய காலேஜில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க கஜகஸ்தானில். அதாவது கண்ட்ரி பேரே சொல்லிட்டேன்னு சர்ப்ரைஸ் மிஸ் பண்ணிடலாம், பரவாயில்ல விடுங்க. கஜகஸ்தான் நம்ம போக போகிறோம். நம்மளை வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஈவெண்ட், வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஈவெண்ட் நடக்கும். கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்லாம் வராங்க ஹிந்தியில். பட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணிக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பையன் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரு அஜீஸ் ப்ரோ கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் கஜகஸ்தான் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு, ஸோ கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் தான் இருப்போம். ஸோ 40 பேரில் நானும் ஒரு ஆளாக வந்து அந்த ப்ரைவேட் ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். ஸோ உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஜகஸ்தான் போகிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்டர்நேஷனலாக ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஒரு பயங்கர தொழிலதிபர் தான் இதுக்கப்புறம் இருக்கும். ஓகே ஸ்கார், இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன். அண்ட் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் ரைடு கிளம்பிட வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான்.